Hi, welcome to today's video. This is Sabri from FinTax. ஸோ பேசிக்கலாக ஆஃப்டர் லாங் டைம் இன்றைக்கி நம்ம வீடியோ போடுறோம். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வந்து கேப் எடுத்துக்கிட்டோம். ஸோ அதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறது வந்துட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். பட் இன்னைக்கு வீடியோவோட கண்டென்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஹவு ஐ லாஸ்ட் 50% ஆஃப் தி சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வாட்ச் டைம் இன் திஸ் இயர், ரைட்? ஸோ லாஸ்ட் இயர் நம்ம ஜனவரி 2024 நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ லாஸ்ட் டிசம்பர் வரைக்கும் நமக்கு நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. பட் ஃப்ரம் திஸ் ஜனவரி 2025 நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வாட்ச் டைம் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே இருந்துச்சு. பிகாஸ் ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்ஸ் வந்து நம்மளோட வீடியோவை ரிமூவ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து நான் வீடியோ போடுறது ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ என்ன அனலைஸ் பண்ணிவிட்டு என்ன ப்ராப்ளம் நம்ம வீடியோவில் அனலைஸ் பண்ணிவிட்டு திரும்ப வீடியோ போடலாங்கிறதுக்காக நம்ம ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டோம். ஸோ அந்த பிரேக் எடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அனலைஸ் பண்ணி என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு 1 மந்த் 1.5 மந்த்ஸ் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் எகைன் ஸோ இவங்க யூடியூப் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் எல்லாம் நம்ம படித்து பார்த்துட்டு அது பேஸ் பண்ணி நம்மளோட கண்டென்ட் வந்து எப்படி ஃபைன் டியூன் பண்ணலாம், எப்படி நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக வீடியோ கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு, ஸோ அலாங் வித் நியூ ஃபீச்சர்ஸ் அடிஷ்னலாக வந்து என்ன பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்க முடியும் அது எல்லாமே அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம இன்றைக்கி இருந்து நம்ம மறுபடியும் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பேசிக்கலாம். ஸோ இன்றைக்கோட கண்டென்ட் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இது என்னோட ரியல் எக்ஸ்பீரியன்ஸ், ரைட்? ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா எல்லா யூடியூபர்ஸ்க்குமே வந்து ஒரு பொருந்தும். ஸோ எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரைட்? ஸோ நீங்கள் நம்ம வந்து கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம யூடியூப் சேனல்ஸ் கிரியேட் பண்ணுறோம், வீடியோஸ் கிரியேட் பண்ணுறோம். வீடியோ கண்டென்ட் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி நம்ம வந்து மக்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம். பட் நம்மளோட சின்ன சின்ன மிஸ்டேக்னால பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா யூடியூப் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அவங்க வந்து டே பை டே வந்து சேஞ்ச் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா வந்து யூடியூப் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரோ ஆகிட்டு இருக்கு. நம்ம டேஸ் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கிரியேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல க்ரோ ஆகிட்டு இருக்கு. அதனால வந்து மெனி யூடியூபர்ஸ் வந்து வந்துட்டு இருக்காங்க, நிறைய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால அவங்க கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வந்து ஒரு சில செக்யூரிட்டி கைட்லைன்ஸ் எல்லாமே வந்து அவங்க மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம அது கூட அடாப்ட் ஆனோம்னா வந்து நம்ம சேனல் ரன் பண்ண முடியும். ஏன்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லாஸ்ட் 1 இயர் ஃபுல்லாக ஏர்ன் பண்ணது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த இயரில் ஒரு மாதம் 1.5 மாதத்துலேயே நமக்கு எல்லா ஏர்னிங்ஸும் போயிடுச்சு. ஏர்னிங்ஸ் மீன்ஸ் டோட்டல் வாட்ச் டைம் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே வந்து போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து மற்ற யாருக்கும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்மளோட செல்ஃப் ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ வந்து என்ன மாதிரி கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் எல்லாம் இருக்குது, அது எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணணும், எதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம வந்து ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரைட். ஸோ இது வரைக்கும் நம்ம வீடியோவில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, நம்மளோட சேனல் வீடியோவில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா டிஸ்க்ளைமர் அப்படிங்கிற ஒன்று நம்ம போட்டிருக்கவே மாட்டோம். ஏன்னா நம்ம எல்லாமே வந்து ரியல் டைம் அனலைசிஸ் பண்ணிவிட்டு டெசிஷன் வந்து நம்ம மக்களை தான் வந்து எடுத்துக்க சொல்கிறோம். ஒரு சில வீடியோஸில் வந்து நம்ம அதை சொல்லாமல் இருந்திருப்போம். ஸோ டேக் யுவர் டெசிஷன் பிஃபோர் டேக் எனி ஆக்ஷன் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்க மாட்டோம். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் நீங்கள் வந்து ஓனாக அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் முடிவெடுங்க அப்படிங்கிறது வந்து ஒரு சில வீடியோவில் நம்ம சொல்லியிருக்க மாட்டோம், ரைட்? ஸோ அதெல்லாம் அவங்க வாட்ச் பண்ணிவிட்டு அவங்க வந்து இன்டெப்த்தாக வாட்ச் பண்ணுறாங்க. வாட்ச் பண்ணிவிட்டு அந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க, ரைட்? ஸோ அதனால என்ன பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த வீடியோ போட்டாலும் சரி, நீங்கள் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி, அந்த ஃபீல்டில் நீங்கள் வந்து லீகலாக அட்வைஸராக இருந்தாலும் ஓகே. பட் நீங்கள் டிஸ்க்ளைமர் ஆட் பண்ணணும். தட் இஸ் மஸ்ட். ஏன்னா வந்து இது ஒரு ஃபினான்ஷியல் இம்பேக்ட் வரக்கூடியது, கரெக்ட்? ஸோ ஒரு பீப்புள் வந்து இன்னொரு பீப்புள்னால ஒருத்தர் வந்து இன்னொருத்தர்னால ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா வந்து அது ஒரு லீகல் இம்பேக்ட் ஆகும், ஓகேங்களா? அதனால நீங்கள் எந்த ஒரு வீடியோ போட்டாலும் அதுக்கு முன்னாடி உங்களோட ஃபீல்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிஸ்க்ளைமர் ஆட் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்டாக் மார்க்கெட் ஸ்டாக்ஸ் அனலைஸ் பண்ணிவிட்டு எப்படிலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், இன்வெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் அந்த மாதிரி அனலைசிஸ் பண்ணி வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன். அதனால என்னோட டிஸ்க்ளைமர் இப்படி தான் இருக்கும். ஸோ ஐ எம் நாட் எ செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட். அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்டாக் மார்க்கெட் அனலைஸ் பண்ணி ஒருத்தருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ண அனலிஸ்ட்டாக இருக்கணும், ஆல்ரைட்? ஈவன் தான் நீங்கள் அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி அனலிஸ்ட்டாக இருந்தாலும் இந்த டிஸ்க்ளைமர் போடணும். ஸோ இதே மாதிரி உங்கள் ஃபீல்டில் ரெஸ்பெக்டிவ் அப்ரூவல் சர்டிஃபிகேட்ஸ் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் வாங்கியிருந்தாலுமே வந்து நீங்கள் இந்த டிஸ்க்ளைமர் போட்டுக்கோங்க. இதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பியூர்லி எஜுகேஷனல் பர்பஸுக்கு தான். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்களோட அனலிசிஸ் பண்ணிவிட்டு உங்களோட டெசிஷன் எடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இன் செக்யூரிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். ஏன்னா மார்க்கெட் வாலட்டிலிட்டி பேஸ் பண்ணி தான் வந்து நமக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்கும். யாராலையும் மார்க்கெட் வந்து கணிக்க முடியாது. நீங்கள் இந்த ரேட்டில் வாங்குங்க, நாளைக்கு அந்த ரேட்டு போகும்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஈவன் செபி ரிஜிஸ்டர் அனலிஸ்ட் இருந்தாலுமே அவங்க வந்து ஒரு லாங் டேர்ம் அனலிஸ்ட் தான் பண்ண முடியும் இல்லையா? ஷார்ட் டேர்மில் இந்த ஸ்டாக் இப்போ வாங்குங்க, நாளைக்கு வந்து இன்றைக்கி 100 rupees வாங்குறீங்க, நாளைக்கு 200 rupees போகும் அப்படிங்கிறது வந்து யாராலையும் சொல்ல முடியாது,
கரெக்ட். ஸோ அதனால நம்ம வந்து இந்த ஒரு டிஸ்க்ளைமர் நம்ம சொல்லிடுறோம். அதே மாதிரி என்ன சொல்லணும்னா, ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யுவர் லாஸஸ் ஆர் கெயின்ஸ். நீங்க வந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு லாஸ் இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு ப்ராஃபிட் இருந்தாலும் சரி, அது வந்து அந்த ஒரு அதில இருக்கிற எந்த ஒரு ஷேரிங்குமே எனக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். ஸோ இதைய பேஸ் பண்ணி நீங்க எந்த ஒரு ஃபீல்ட்ல இருந்தாலும், யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருந்தாலும், நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு டிஸ்க்ளைமர் வந்து உங்க வீடியோல ஃபர்ஸ்ட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் வந்து இந்த டிஸ்க்ளைமர் வந்து நம்ம டிஸ்ப்ளே பண்ணியே ஆகணும். இது பண்ணாதங்காட்டி தான் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு 50% ஆஃப் த சப்ஸ்கிரைப்ஸ் அண்ட் வாட்ச் டைம் போயிருச்சு. ஆல்மோஸ்ட் 1 இயர் ஹார்ட் ஒர்க் வந்து நமக்கு லாஸ் ஆயிருச்சு. கரெக்ட்? ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, எந்தெந்த மாதிரி சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஷேர் பண்ணக்கூடாது. ரைட்? சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னா, நம்ம டோன்ட் அஷ்யூர் எனி டெசிஷன் அன்டில் யூ ஹேவ் லீகல் ப்ரூஃப். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோட ஃபீல்டு எடுத்துக்கிறேன். ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸர் எடுத்துக்கிறேன். என்ன அப்படின்னா, இப்போ நீங்க வந்து இத வாங்குங்க. நான் ஆல்ரெடி முன்னாடி சொன்ன மாரி தான். இந்த ஸ்டாக் ஒரு XYZ ஸ்டாக் வந்து இன்னைக்கு வந்து ₹100 வாங்குங்க. நாளைக்கு இல்ல அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு ₹150 போகும். அப்படிங்கிறது வந்து அக்யூரேட்டா நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா, அப்படி அக்யூரேட்டா சொல்லும்போது, ஹியூமன் சைக்காலஜி எப்படி இருக்குன்னா, ஓகே இவங்க சொல்றாங்க. ஒரு ₹1,00,000 இன்வெஸ்ட் பண்ணாட்டி பரவால்ல. ஒரு ₹10,000 இன்வெஸ்ட் பண்ணலாம். ₹10,000 இன்வெஸ்ட் பண்ணா கூட நமக்கு ஒரு நாளைக்கு ஒரு ₹11,000 வரும் 2 நாள்ல. அப்படிங்கிற மாதிரி சைக்காலஜிக்கல் இம்பாக்ட் வந்து ஏற்படும். அதனால வந்து நீங்க எந்த ஒரு டெசிஷனுமே வந்து நீங்க சொல்லக்கூடாது. கரெக்ட்? பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லக்கூடாது. இது நடக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்லணும். ஃபியூச்சர் வந்து பிரெடிக்ட் பண்ணி சொல்லக்கூடாது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா, யாரையும் வந்து டோன்ட் பாயிண்ட் அவுட் எனி இண்டிவிஜுவல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒருத்தர பத்தி பேசுறீங்க அப்படின்னா, அவங்க நேம டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது. அவர் இப்படி தான் பண்ணுனாரு. நானும் இப்படி தான் பண்றேன். நீங்களும் இப்படி பண்ணுங்க. உங்களுக்கு வரும். உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். இல்ல இது உங்களுக்கு ஏதோ ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு நீங்க யாரையுமே வந்து பாயிண்ட் அவுட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, யாரையும் பாயிண்ட் அவுட் பண்ணக்கூடாது. ஜென்ரலா தான் இருக்கணும் நம்மளோட கன்டென்ட்டோட எக்ஸ்ப்ளனேஷன். அதே மாதிரி ஃபினான்சியல் இம்பாக்ட்ல வந்து எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் கரெக்ட்? அது நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சொன்ன மாரி தான் வந்து அக்யூரேட்டா வந்து இந்த ஒரு ₹10,000 இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா, நாளைக்கு உங்களுக்கு ₹15,000 கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபினான்சியல் இம்பாக்ட் வந்து நம்ம சொல்லக்கூடாது. ஸோ இது ஏன் வந்து இந்த சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் என்னோட ரிலேட்டடா இருக்குன்னா, நான் எனக்கு தெரிஞ்ச நான் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிற ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய உங்களுக்கு டேட்டாஸ் வந்து நான் சொல்றேன். ஸோ இது பேஸ் பண்ணி நீங்க உங்களோட யூடியூப் கன்டென்ட் பேஸ் பண்ணி நீங்க மாடிஃபை பண்ணிக்கலாம். ஆல்ரைட். இப்போ நெக்ஸ்ட் ஃபைனலா பார்த்தீங்க அப்படின்னா, டோன்ட் கிவ் எனி பை ஆர் செல். ஸோ எப்படி அப்படின்னா, நமக்கு ஸ்டாக் மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு மெசேஜ் வரும். நம்ம எங்கேயாவது ஃபோன் நம்பர்ஸ் குடுத்துருப்போம். அது யாராவது போய் ஏதோ ஒரு ஆப்பரேட்டர் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வரும். இந்த ஒரு ஸ்டாக் வந்து இன்னைக்கு வாங்குங்க. ஒரு ₹1 ஸ்டாக் ஃபார் எக்ஸாம்பிள் பென்னி ஸ்டாக் இருக்குன்னு வைங்களேன். ₹1 ஸ்டாக். ஸோ எப்பவுமே பென்னி ஸ்டாக் தான் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹியூமன் சைக்காலஜில பார்த்தீங்க அப்படின்னா, டக்குன்னு வந்து மைண்ட்ல செட் ஆகும். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிசிஎஸ் ஸ்டாக் இருக்கு. அது வந்து ₹3000, ₹3500 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அது வாங்குங்க அப்படின்னு யாரும் வாங்க மாட்டோம். அதே பார்த்தீங்கன்னா, ஒரு பென்னி ஸ்டாக் அந்த ஸ்டாக் பேரு என்னன்னு தெரியாது. அந்த கம்பெனி என்னன்னு தெரியாது. ₹1 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நீங்க இன்னைக்கு ₹1,00,000 இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா, நாளைக்கு ஒரு 5 பைசா ஏறும். டெய்லி அது அப்பர் சர்க்கிள் பார்த்தீங்க அப்படின்னா, 5 பைசா இருக்கும். ஸோ நாளைக்கு வந்து உங்களுக்கு ஒரே நாள்ல ஒரு ₹5,000 கிடைக்கும். 10 நாள்ல உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டபுள் ஆகும். 1,00,000 2,00,000 ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாக் பிரைஸ் ₹1 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து என்ன என்ன ஆகும் மெசேஜஸ் வரும். ஸோ அதே மாதிரி நீங்க உங்களோட ஸ்க்ரீன்ல வந்து நீங்க சொல்லக்கூடாது. இதுதான் பென்னி ஸ்டாக் இல்ல இதுதான் ஸ்டாக் நேம். இந்த ஸ்டாக் நீங்க ₹1,00,000 போட்டீங்க அப்படின்னா, இன்னொரு 10 டேஸ்ல வந்து அது 2 லேக்ஸ் ஆகும் அப்படின்னு வந்து நீங்க சொல்லக்கூடாது. ஈவன் தோ நீங்க அந்த ரெஸ்பெக்டிவ் ஃபீல்ட்ல ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்டா இருந்தாலுமே. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த ரீசன்னால தான் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு யூடியூப் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வயலேஷன் ஆச்சு. மேக்ஸிமம் வீடியோஸ் எல்லாமே வந்து நமக்கு ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அது எதுவுமே நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ யூடியூப் சேனல பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இட் இஸ் அன் விர்ச்சுவல் அசெட் ஃபார் எவ்ரிஒன். அப்படி அப்படின்னா நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு அசெட் நம்மகிட்ட. அது நம்ம நல்லா வச்சிருக்க வரைக்கும் நல்லா போயிட்டு இருக்கும். ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நம்ம கையில எந்த கண்ட்ரோலும் கிடையாது. ஃப்ரம் யூடியூப் கம்பெனிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க எல்லா இதுவும் உங்களோட வீடியோஸ் என்னெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து கைடன்ஸ் தேவை தெரியுதோ, அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால யூடியூப் சேனல் ரன் பண்ணும்போது ஜஸ்ட் நம்ம வீடியோ போட்டே ஆகணும். ஒரு என்ன சொல்றது? ஒரு சர்ப்ரைஸான ஒரு வீடியோ, ஒரு எக்ஸைட்மெண்ட்டான ஒரு வீடியோ போட்டே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் கூட இந்த மாதிரி பண்ணிடாதீங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட என்டையர் சேனலே க்ளோஸ் ஆயிரும். ஏன்னா இவங்களோட ஹையஸ்ட் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா சேனல் க்ளோஸ் பண்ணுறது தான் பேஸ்ட் ஆன் தி வயலேஷன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சின்ன வீடியோ வந்து இந்த மாதிரி வயலேஷன்ல போயிடுச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்க என்ன வீடியோ போட்டாலும் வந்து வியூஸ் போகாது. நீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும் மறுபடியும். அதுக்கு நீங்க வந்து ஸ்க்ராட்ச்ல ஸ்டார்ட் பண்ணா கூட நீங்க மறுபடியும் அதே வியூஸ் கொண்டு வந்துடலாம். பட்
ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருக்கிற சேனல் இந்த மாதிரி கம்யூனிட்டி வைலேஷன் வந்துருச்சு, அது திரும்ப மறுபடியும் கொண்டு வரணும் அப்படின்னு ரொம்ப கஷ்டம். ஆல்ரைட். ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சேனல் ரன் பண்ணிட்டு இருந்தாலும் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது நான் ஷேர் பண்ணது பார்த்தீங்கன்னா என்னோட ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். ஆல்ரைட். ஸோ இன்னொரு இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு காட்டணும். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்மளோட சேனல். ஸோ நம்மளோட சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டில் நம்ம டிஸ்க்ளைமர் ஆட் பண்ணியிருப்போம். எல்லா வீடியோலையுமே பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டில் டிஸ்க்ளைமர் ஆட் பண்ணியிருப்போம். பட் அவங்க யூடியூப் சைட் ஃப்ரம் அவங்க சைடு என்ன பார்க்குறாங்க அப்படின்னா யாருமே டிஸ்கிரிப்ஷன் வந்து மேக்ஸிமம் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க மாட்டாங்க. ஸோ அதனால வீடியோ ஸ்டார்டிங்கில் வந்து டிஸ்க்ளைமர் வந்து நம்ம கொடுக்குறது தான் பெஸ்ட் அப்படிங்கிறதுனால வந்து நமக்கு செக்யூரிட்டி வைலேஷன் கம்யூனிட்டி வைலேஷன் வந்து வருது. அதனால நம்ம வீடியோ வந்து நமக்கு ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ ஒன்ஸ் இந்த கம்யூனிட்டி வைலேஷன் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து எந்த ஒரு வீடியோவுமே வந்து வியூஸ் போகல. ஆல்ரைட். ஸோ இனிமேல் தான் நம்ம வந்து இதுக்கு தனியாக வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி திரும்ப நம்மளோட வியூஸ் கொண்டு வரணும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.